இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கொண்ட இந்த ஊரிலே யாம் அவதரித்தோம் என்பதை ஒரு பெரும் பேறு என்று நினைத்து வாழ்ந்தவர் இந்த கணநாத நாயனார். இந்த கணநாத நாயனாருக்கு ஞானசம்பந்தர் மீது அதீத காதல். ஞானசம்பந்த பெருமான் எப்படி அழுந்தார்? இந்த உலக உயிர்கள் எல்லாம் உயும்படி அழுந்த காரணத்தினாலேயே உமையம்மை ஈஸ்வரரோடு காட்சி தந்து அவருக்கு ஞானப்பால் கொடுத்தது. ஞானப்பால் மட்டுமா கொடுத்தார், அதோடு சேர்த்து சிவன் ஞானத்தையும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த ஞானசம்பந்த பிள்ளை தம்முடைய வாழ்நாளில் இத்தனையோ அற்புதங்களை செய்ததனாலேயே இந்த ஞானசம்பந்தர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அங்க இருக்கக்கூடிய தோணிபுரீஸ்வரர் ஆகிய எம்பெருமானை வழிபடுவார். அவரோடு சேர்த்து எப்படி சிவபெருமானை வழிபடுகிறாரோ அதை போலவே ஞானசம்பந்தரையும் வழிபடுவாராம். இப்படியே பல காலங்கள் கழியுது. எல்லா நாள்லையும் சிவ வழிபாடை செய்வார். சிவ வழிபாடை முடித்த பிறகு இங்கே வந்து ஞானசம்பந்த பெருமானை வழிபடுவார். இப்படி அடியாரையும் சிவபெருமானையும் சிவபெருமானையும் அடியாரையும் மாற்றி மாற்றி ஒரே மாதிரியாக பக்தி செலுத்தி அடியார் பெருமையை உலக அறிய செய்தவர் இந்த கணநாத நாயனார். இந்த கணநாத நாயனார் தம்முடைய வாழ்நாளுடைய இறுதி காலம் வரை சிவபெருமானோடு சேர்ந்து ஞானசம்பந்த பிள்ளையும் வழிபட்டு விட்டு கைலைக்கு செல்கிறார். கைலை சென்ற பிறகு அங்கே பெருமான் காட்சி கொடுத்து தம்முடைய பூத கணங்களுக்கு நாதராக இவரை மாற்றி தந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இவரையும் ஒரு நாயன்மாராக ஆக்கி கொடுத்திருக்கிறார் சிவபெருமான்.